பிருகு பர்வதத்தில் ரிஷி வசிஷ்டர் வாழ்ந்த இடத்தை அடையும் அர்ஜுனன் அங்கு உள்ள புனித குளத்தில் நீராடிவிட்டு பின்பு நந்தா, உபநந்தா, கௌஷிகா போன்ற நதிகளை கடந்து இறுதியில் மணிப்புரா என்னும் ராஜ்யத்தை அடைகிறார். மணிப்புரா ராஜ்யத்தை ஆண்டு வந்த சித்திரவாகனா என்னும் அரசருக்கு சித்ரங்கதா என்னும் அழகிய மகள் ஒருத்தி இருந்தார். தன் வம்சத்தின் ஒரே வாரிசான சித்ரங்கதாவை போர்க்கலையில் வல்லவராக வளர்த்தி வந்தார் அரசர் சித்திரவாகனா. இளவரசி சித்ரங்கதாவின் அழகினாலும் வீரத்தினாலும் கவரப்படும் அர்ஜுனன் அரசர் சித்திரவாகனாவிடம் சித்ரங்கதாவை தனக்கு மணமுடித்து தருமாறு கேட்கிறார். குருவம்சத்து வாரிசும் பார்ப்போற்றும் மாவீரனான அர்ஜுனனுக்கு தன் மகளை மணமுடித்து தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக கூறும் அரசர் சித்திரவாகனன் அதில் ஒரே ஒரு நிபந்தனை இருப்பதாக கூறுகிறார். அது என்ன நிபந்தனை என்று அர்ஜுனன் கேட்க, பல காலம் முன்பு சித்திரவாகனா அரசின் முன்னோர் ஒருவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத காரணத்தால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்ததன் பயனாய் சிவபெருமான் அவர் முன் தோன்றி, இனி உன் குலம் பிள்ளை பாக்கியம் பெறும். ஆனால்